பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். நாம் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்துவ நானும் ஒன்றாய் இருந்தால் நான் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறேன். ஆபிரகாமுக்கு அருளின அனைத்து வாக்கு தத்தங்களும் அவை எனக்குரியதாக, அதனுடைய சுதந்திரராயும் அது எனக்குரிய பங்கு என்று சொல்லி அழகாக வேதம் நமக்கு உணர்த்துகிறது. ஆம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்க கிறிஸ்துவோடு கூட இருக்கிறீர்களா? கிறிஸ்துவோடு கூட நீங்க இருக்கின்ற பொழுது அபரிவிதமான இந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. நம்ம எல்லாம் சமமா இருக்கிறோம், எல்லாரும் ஒண்ணுதான். ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இல்ல, அடிமை அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் எது இல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வித்தியாசம் இல்ல, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஜாதி வேறுபாடுகள் எதுவும் நமக்குள்ள கிடையாது. நம்ம எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். எதன் மூலமாக ஒன்றா இருக்கிறோம்? கிறிஸ்துவின் உடையவர்களானால் நம்ம ஒன்றா இருக்கிறோம். அந்த கிறிஸ்து உடையவர்களானால் நமக்கு என்ன விதமான ஆசீர்வாதம்? ஆபிரகாமினுடைய சந்ததி முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது ஆசீர்வாதம், வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீங்க. வாக்கு தத்தம் உங்களுக்குரியது, ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்று சொல்லி அழகாக வேதம் நமக்கு உணர்த்துகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடு கூட இருக்கணும், கிறிஸ்துவுக்கு உடையவரா இருக்கணும். கிறிஸ்துவம் என்கிறதை தாண்டி கிறிஸ்து மீட்பர், நான் அவரோடு கூட இசைந்திருக்கிறேன் என்பதை தான் ஆண்டவர் விருப்பப்படுகிறார். நம்ம எல்லாரும் அந்த கிறிஸ்டியானிட்டி அதுக்குள்ளே நம்ம நின்னுக்கிறோம், கிரைஸ்ட் கிட்ட வர்றது கிடையாது. சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் அதுதான் விஷயம். நான் கிறிஸ்து உடையவர்களாக மாறிவிட்டேன். என்கிட்ட கிறிஸ்து இருக்கிறாரு, நான் அவருக்கு உடையவனாக நான் மாறிவிட்டேன். அப்ப நான் ஆபிரகாம் சந்ததியில நானும் இருக்கிறேன். அதோடு மாத்திரமல்லாம ஆபிரகாமுக்கு அருளின அனைத்து விதமான அந்த வாக்குத்தத்தத்தின் படியே நான் சுதந்திரவாளியும் நான் மாறிட்டேன். நீங்க மாற அழைக்கப்படுகிறீர்கள். நீங்க கிறிஸ்துக்கு உடையவர்களாக நீங்க மாற ஆசைப்படுகிறீர்களா? கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொண்டால் அந்த ஆபிரகாமின் சந்ததியா மாறுவீங்க. ஆபிரகாமுக்கு அருளின அனைத்து ஆசீர்வாதங்களும் அது உங்களுக்குரியதாக மாறும். நீங்க மாற அழைக்கப்படுகிறீர்கள். நீங்க மாறுகின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, ஆபிரகாமின் சந்ததியில வந்து பெறக்கூடிய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் உங்களுக்கு தர அவர் நல்லவராக வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம் அனைவரோடும் கூட இருந்து ஆபிரகாமுக்கு அருளின அனைத்து விதமான ஆசீர்வாதங்களையும் நம்மையும் சுதந்திரவாளியாக மாற்ற கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். God bless you.